செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று நடிகர் விக்ரம் நடிப்பில் வீர தீர சூரன் திரைப்படம் வெளியாக இருந்த நிலையில் அந்த படத்தை வெளியிடுவதற்கு 4 வாரங்களுக்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக 3 மணிக்குள் பேசி தீர்வு காண முடிவு செய்திருப்பதாக படக்குழு வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது? அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வீரதீர சூரன் திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் இன்று காலை அந்த திரைப்படமானது உலகமெங்கும் வெளியாவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இந்த திரைப்படத்தில் பேமெண்ட் இன்னும் முடியாததன் காரணமாக என்ஓசி வழங்கப்படவில்லை. அதன் காரணமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்ற அந்த நிறுவனமானது இந்த திரைப்படம் எங்களுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாமல் ரிலீஸ் செய்யக்கூடாது என்று தடை ஆணையை பெற்றனர். இதன் காரணமாக இந்த திரைப்படத்திற்கு இன்று காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கு விசாரணை வரும் என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் தான் இன்று காலை விசாரணைக்கு வந்தபோது இந்த குறிப்பிட்ட இந்த நிறுவனம் IBU என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனமானது இவர்கள் வீரதீர சூரன் படக்குழுவுடன் ஒரு கமிட்மெண்டில் இருந்திருக்கின்றனர். அதாவது அந்த திரைப்படத்தின் OTT லைசன்சிங் உரிமையை பெறுவதற்கான பணத்தை அவர்கள் செலுத்தியிருக்கின்றனர். ஆனால் அதே இவர்களிடம் பெற்றுக்கொண்டு இன்னொரு நிறுவனமும் இதே தொகையை பேசியதன் காரணமாக தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை திரும்ப செலுத்திவிட்டு இவர்கள் இந்த படத்தை ரிலீஸ் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உடனடியாக அந்த 7 கோடி ரூபாய் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்த வேண்டும் என்றும், மேலும் இது சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் 48 மணி நேரத்திற்குள்ளாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வீரதீர சூரன் திரைப்படம் என்னவாகும் என்ற கேள்வியும் எழுந்திருந்தது. தற்போது படக்குழுவினர் கூறக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை மாலை 3 மணிக்குள் இந்த பிரச்சனையை தீர்த்து விடுவோம் என்று அவர்கள் உறுதி அளித்திருக்கின்றனர். அதாவது சமரசமாக இவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து விடுவது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பதன் காரணமாக பணத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களும் பெரிய அளவில் வேறொரு பிரச்சனையை முன்னே கொண்டு வராமல் இந்த பிரச்சனையை சுமூகமாக இருதரப்பும் தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு தற்போது வந்திருக்கின்றன. இதன் காரணமாக இந்த வழக்கானது இன்று மாலை முடிந்தாலும் கூட இன்று இந்த வீரதீர சூரன் திரைப்படம் வெளியாகுமா, இன்று மாலை காட்சிகளாக 6 மணி காட்சிகளிலிருந்து இந்த திரைப்படம் தொடர்ந்து ஒளிபரப்பு படமா இல்லையா என்பதை அந்த நீதிமன்றத்தின் ஆணை பிறப்பிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.